சூழல் அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் அமெரிக்க போர்க்கப்பல்கள் சிறந்த வெடிமருந்துகளுடன் மீண்டும் நிரப்பப்பட்டு வருவதாகவும் ஈரான் மீது தாக்குதல்களை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியது அடுத்த கட்ட நகர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. ஈரான் அரசிற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை மேலும் தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டிடம் சர்வதேச சமூகத்தை அச்சுறுத்துவதை தவிர வேறு எந்த பலமும் இல்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சர்வதேச நீர்வழி பாதைகளை பயன்படுத்தி உலக நாடுகளை குறுகிய காலத்திற்கு மிரட்டுவதை தவிர ஈரானிடம் கையில் எந்த துருப்பு சீட்டும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இன்று உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணமே பேச்சுவார்த்தை நடத்துவதற்குத்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படும் புகார்களுக்கு மத்தியில் ட்ரம்பின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. ஈரானின் இந்த செயல் ஒரு மிரட்டி பணம் பறிக்கும் நடவடிக்கை என்று சாடியுள்ள ட்ரம்ப், ஈரான் உடனடியாக இறங்கி வந்து பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டும் என்பதை சூசகமாக உணர்த்தியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் இரு நாடுகளின் உயர்மட்ட குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த அதிரடி விமர்சனம் ஈரான் மீதான அழுத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளது. மேலும் நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் சிறந்த வெடிமருந்துகளுடன் மீண்டும் நிரப்பப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் தாக்குதல்களை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் ஈரான் சார்பில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபப் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகளை வழிநடத்துவதற்காக துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் இஸ்லாமாபாத் புறப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை மேலும் கவனத்தை பெற்றுள்ளது.